வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க பாவக்காயில் பொடி செய்யலாம். இந்த மாதிரி இந்த பாவக்காய் எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ எடுத்துருக்கேன் நான். பாவக்காய் நல்லா அரிஞ்சு உள்ள விதையெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்கு பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு 4 ஸ்பூனு கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். மிளகாய், இந்த மிளகாயில் காரம் இல்லாதனால 7-8 மிளகாய் எடுத்துருக்கேன் நான். பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் எள். இப்போ வறுத்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அந்த பாவக்காயை அடுப்பில் ஆயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. அப்போ தான் பொடிக்கு நல்லா அரைவிடும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லை எண்ணெயில் நிறையா ஊற்றி அதில் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இதை வறுக்கணுங்க. நல்லா வறுத்து வச்சு மொறுன்னு ஆகிட்டு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அந்த பருத்து வச்சுருக்க பொடியோடு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதை எடுத்துடலாங்க. நல்லா மொறுன்னு ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா மொறுன்னு எடுத்தாச்சுங்க. இது இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பாவக்காயை போட்டு அரைக்கலாம். இப்போ பொடி நுணுக்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த பாவக்காய் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பாவக்காய் கூட எடுத்துக்கலாம். புளிப்பு வேணால் நீங்கள் ஒரு கொட்டை புளி வச்சு அதோட வறுத்துக்கலாம். நான் வைக்கலை. குழந்தைங்கள்லாம் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இட்லிக்கு பொடி வச்சு சாப்பிட கொடுக்கலாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாங்க. பாவக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.